அங்கே ஆல்ரெடி சொல்லப்பட்ட விஷயம் அவங்க ஒவ்வொன்றா வந்து எவிடன்ஸ் அழிக்க பார்க்குறாங்க. ஏன்னா சிசிடிவியில் வந்துட்டு இருந்ததை அழிச்சு அதை திரும்ப வந்து மீட்கப்பட்ட ஒரு விஷயம். ஸ்டேஷனில் ஃபுல்லாக அந்த பிளட்டு கரை இருந்து பிளட்டை தண்ணி ஊற்றி அழிச்ச ஒரு விஷயம். தென் ஹாஸ்பிட்டல் போனப்போ அவங்க உடம்புல அவங்க போட்டுட்டு இருந்த அந்த துணியில் அவ்வளோ பிளட் இருந்தும் அதை அங்கேயே டஸ்ட்பினில் போட்டுட்டு அவங்க பெனிக்ஸ் குடும்பத்தார் எடுத்துகிட்டு வந்து வேறு ட்ரெஸ்ஸை போட்டு கூட்டிகிட்டு போன விஷயம். இந்த மாதிரி தொடர்ந்து அவங்க சாட்சியங்களில் அழிக்க ஈடுபட்டு இருந்த காரணத்தினால தான் இவங்களுக்கு பெயில் கொடுக்கல. கூடவே இங்கே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 22, 2025 வந்து ஸ்ரீதர் அவர்கள் திரும்ப கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, நான் அப்ரூவராக மாறுறேன், நான் வந்து நடந்ததெல்லாம் சொல்லிடுறேன், மற்ற காவல்துறையினர் என்னென்ன பண்ணாங்கன்னு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் அப்ரூவராக மாறுறாரு. இதுக்கு ஜூலை 25, 2025 வந்துட்டு சிபிஐ தரப்பிலிருந்தும் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஜெயராஜ் அவருடைய மனைவி செல்வராணி அவர்களும் இங்கே வந்து கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, பெனிஸ் அவங்க அம்மாவும். ஸோ சிபிஐ திரும்ப வந்து இவர் தான் மெயின் கல்பிரட் இதில், அதாவது பிரெயின் ஆஃப் த இவர் தான் கம்ப்ளீட் இன்சிடென்ட். அதனால் இவருக்கு எந்த வித லைக் இங்கே கொடுத்துடக்கூடாது, கன்செஷன் எதுவுமே வந்து இங்கே கொடுத்துடக்கூடாது, எக்ஸ்க்ளூஷன் எதுவுமே கொடுத்துடக்கூடாதுன்னு சொன்ன காரணத்தினால ஹைகோர்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 4, 2025 வந்து இவர் போட்டார் இல்லையா, தட் இஸ் அந்த அப்ரூவர் பெட்டிஷன், அதை வந்து இங்கே டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. டிஸ்மிஸ் பண்ணி இந்த கேஸில் மார்ச் 2, 2026 வந்து மொத்த என்கொயரியும் இங்கே வந்து முடிக்கப்படுது ஆக்சுவலி. ஸோ முடிக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு மார்ச் 23 அறிவிக்கப்பட்ட தண்டனை விவரமானது நேற்று நமக்கு இங்கே அறிவிக்கப்பட்டிருக்கு.